ஆன்மீக விளக்கங்களை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவரும் எமது சம்ஸ் ஒலி நாடாக்கள் வரிசையிலே 6வது வெளியீடாக நாம் தருவது ஞானம் மெய்ஞானம். 1982 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி புனித புகாரி மஜ்லிஸ் 8வது இரவு அன்று எமது சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய ஆன்மீக உரையினை இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன வழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும், சய்யிதுனா வ இமாமுனா ரயீசுல் முஹத்திஸீன் நக்காஷுல் ஹதீஸின் நபவி முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், புனிதமிகு ஸஹீஹுல் புகாரி மஜ்லிஸில் 8வது இரவாக அல் குல்லியத்துர் ரப்பானியா மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று வாசிக்கப்பட்ட 8வது ஜுஸ்வில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களுக்கு உங்கள் மத்தியில் விளக்கம் சொல்லலாம் என விரும்புகிறேன். وبه قال حدثنا مسدد قال حدثني يحيى عن شعبة قال حدثني قتادة عن أنس رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا تواصلوا قالوا إنك تواصل قال لست كأحد منكم إني أطعم وأسقى أو إني أبيت أطعم وأسقى. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒரு நாள் கூறினார்கள், லா துவாசிலு, சஹாபாக்களே, நோன்பை நீங்கள் தொடர்ந்து பிடிக்க வேண்டாம், நோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு விருப்பம் இருந்தது, சஹர் நேரம் சஹர் செய்து மக்ரிப் நேரம் திறக்கிறோம், அது ஒரு நோன்பு என்று கணிக்கப்படுகிறது. சஹாபாக்களுக்கு அவ்வாறு செய்யாமல் ஒரு சஹருக்கு செய்யக்கூடிய அந்த சஹரை சஹர் செய்து நோன்பினுடைய நியத்தையும் வைத்து மக்ரிபானவுடன் நோன்பு திறக்காமல் தொடர்ந்து பல நாட்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய விருப்பம் சஹாபாக்களுக்கு இருந்தது. உதாரணமாக, திங்கட்கிழமை இரவு சஹர் செய்தால் நோன்பு நியத்து வைத்துக் கொண்டால் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்று தொடர்ந்து பல நாட்களுக்கு அந்த நோன்பை திறக்காமல் தொடர்ந்து நோன்பாக இருப்பதற்கு சஹாபாக்கள் விரும்பிக் கொண்டிருந்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க விரும்புகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலே அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் இப்படியான ஒரு கேள்வியை கேட்பதற்கு எந்த மனநிலையில் எந்த அந்தஸ்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் நோன்பு திறக்கும் நேரம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள்? நோன்பு திறக்காமல் அதே நோன்பை தொடர்ந்து பல நாட்களுக்கு தொடர விருப்பமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துவாசிலு, தொடர்ந்து நோன்பு நோட்பதற்கு என்னிடம் அனுமதி கேட்கிறீர்கள், வழங்க முடியாது. லா துவாசிலு, தொடர்ந்து நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். சும் வாப்திர், இன்று நோன்பு நோருங்கள், அடுத்த நாள் நோன்பை விடுங்கள். அடுத்த நாள் நோன்பு நோருங்கள், அதற்கு அடுத்த நாள் விடுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றால் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கு வியாதி ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது. ஆகவே நீங்கள் அந்த வகையில் தான் செய்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபியுல்லாஹ் சஹாபாக்களுக்குத்தான் அவ்வாறு சொன்னார்களே தவிர ரசூலுல்லாஹ் அவர்கள் தங்களை பொறுத்து தொடர்ந்து நோன்பு நோற்றிருக்கிறார்கள். திங்கட்கிழமை இரவு சஹர் செய்து நீயத்து வைத்துக் கொண்டார்களே, ஆனால் அதே நீயத்தோடு 8-10 நாட்கள் தொடர்ந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நோன்பு திறக்காமல். இது சஹாபாக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே சஹாபாக்கள் அந்த இடத்திலே கேட்கின்றார்கள், காலு இன்னக துவாசிலு, அல்லாஹ்வுடைய ரசூலே தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டாம் என்று எங்களை தடுக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நோற்று வருகிறீர்களே, நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கின்றீர்களே, ஏன் நாங்கள் வைக்கக்கூடாது என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால் லஸ்து கஅஹதின் மின்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல, நான் உங்களில் எவரை போன்றவனும் அல்லன். இன்னி உத்அமு வ உஸ்கா, எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு தரப்படுகிறது, குடிப்பதற்கு நீர் தரப்படுகிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது புகாரியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து நாம் பல விஷயங்களை ஆராய்ந்து அறிவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதை மிக நுணுக்கமாக, நுட்பமாக ஆராய்கின்ற பொழுது பல தத்துவங்கள் இந்த ஹதீஸிலே அடங்கி கிடப்பதை நாம் காணுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் சஹாபாக்களினதும் இந்த சம்பாஷணை எப்படி இருக்கிறது என்றால், உதாரணத்துக்கு நாம் வைத்துக் கொள்வோம், எங்களில் ஒருவர் இருக்கிறார், ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த தலைவர் எங்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்காதீர்கள், விட்டு விட்டு நோன்பு நோருங்கள் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த தலைவரோ தான் சொல்வதற்கு மாறாக, மாற்றமாக அவர் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அங்கு கூடிய நாம் அவர் சொன்னதை கேட்டதும் அவரிடத்திலே என்ன கேட்போம்? எங்களை தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டாம் என்று தடுக்கின்றீர்கள், நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறீர்களே தலைவரே என்று அந்த தலைவரிடத்திலே நாங்கள் கேட்போம். அதற்கு அந்த தலைவர் சொல்கிறார்,
நீங்கள் தான் தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடாது. நான் நோக்கலாம். எனக்கு ஒருவன் இருக்கிறான், அவன் உணவு தருவான். எனக்கு ஒருவன் இருக்கிறான், அவன் குடிக்க தருவான் என்று அவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர் இப்படி சொன்னால், இவர் இப்படி சொல்வதனுடைய சரியான தத்துவம் அர்த்தம் என்ன என்று நான் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் தொடர்ந்து கண் விழிக்க கூடாது. ஒரு நாள் கண் விழியுங்கள், அடுத்த நாள் உறங்குங்கள். அடுத்த நாள் கண் விழியுங்கள், அடுத்த நாள் உறங்குங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடிய தலைவரோ ஒவ்வொரு நாளும் கண் விழித்துக் கொண்டே இருக்கிறார், உறங்குவதே இல்லை. அப்பொழுது நாம் அவரிடத்திலே கேட்போம், கண் விழிக்க வேண்டாம் என்று எங்களை தடுக்கின்றீர்கள், நீங்கள் தொடர்ந்து கண் விழிக்கின்றீர்களே என்று அந்த தலைவரிடத்திலே கேட்போம். அதற்கு அந்த தலைவர் சொல்கிறார், லஸ்து கஅஹதின் மின்கும், நான் உங்களில் எவரை போன்றவனும் அல்லன். என்னை பாதுகாக்க, எனக்கு உதவி செய்ய ஒருவன் இருக்கிறான் என்று அந்த தலைவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இங்கே நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எந்த விஷயத்தை சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும், எந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறீர்களே என்று கேட்டதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? எனக்கு சக்தி இருக்கிறது, அதனால் நோக்கிறேன் என்று பதில் சொன்னார்களா? அவ்வாறு பதில் சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன பதிலை சற்று ஆராய்ந்து பாருங்கள். பதில் எவ்வாறோ சொல்ல வேண்டி இருக்க அவ்வாறு பதில் சொல்லாமல் வேறோர் பதிலை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பதில் எவ்வாறு சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய ரசூலே, தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டாம் என்று எங்களை தடுக்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து நோக்கிறீர்களே என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வேண்டும்? தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடிய சக்தி என்னிடத்திலே இருக்கிறது, அதனால் நோக்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். அவ்வாறு பதில் சொன்னார்களா? இல்லை. லஸ்து கஅஹதின் மின்கும், லஸ்து கஅஹதின் மின்கும், உங்களில் எவரை போன்றவனும் இல்லை நான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். உங்களுடைய சிந்தனையை திருப்ப வேண்டிய இடம் இதுதான். ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய பதில், தொடர்ந்து நோன்பு நோட்பதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, அதனால் நோக்கிறேன் என்று பதில் சொல்லி இருந்தால் கேள்விக்குரிய பதிலாக ஆகிவிடும். பதிலாக என்ன சொல்கிறார்கள்? லஸ்து கஅஹதின் மின்கும், உங்களில் எவரை போன்றவனும் இல்லை நான். என்ன விளங்குகிறீர்கள்? இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில், சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள், அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்துத்தான் லஸ்து கஅஹதின் மின்கும், உங்களில் எவரை போன்றவனும் இல்லை நான் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் எவரை போன்றவனும் அல்ல என்றால் உடல் அமைப்பிலா, உயரம், கொட்டான், கட்டை, நெட்டையன் என்ற வகையிலா உங்களை போன்றவன் அல்ல. அப்படியும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலமைப்பை போன்ற உடலமைப்பு யாருக்கும் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. லஸ்து கஅஹதின் மின்கும், உங்களில் எவரை போன்றவனும் அல்ல, உடல் அமைப்பிலும் அல்ல, வேறு எதிலும் அல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்களிலும் அல்ல. உடல் அமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால்,
உடலமைப்பை மட்டும் வைத்து நான் உங்களில் எவரை போன்றவனும் அல்ல என்று சொன்னார்கள் என்றால் அது விடை பொருத்தமானது அல்ல. ஏன்? தொடர்ந்து நோன்பு நோற்றல் என்பது உடல் வலிமையை பொறுத்ததல்ல, மன வலிமையை பொறுத்தது. அவர்கள் கேட்ட கேள்வியும் உடல் வலிமையை பொறுத்ததாக இல்லை, மன வலிமையை பொறுத்த கேள்விதான். ஒருவர் தொடர்ந்து நோன்பு நோற்பதற்கு மன வலிமை இருந்தால் நோக்கலாம், உடல் வலிமையை கொண்டு தொடர்ந்து நோன்பு நோக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களை தடுக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறீர்களே என்றால் உங்களுக்கு எப்படி அந்த வலிமை என்று அவர்களுடைய வலிமையை பற்றி அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னார்கள்? உங்களில் எவரை போன்றவனும் அல்ல என்றால் உடல் அமைப்பிலும் உங்களில் எவரை போன்றவனும் அல்ல. வேறு அந்தஸ்தில், தரஜாவில், மர்த்தபாவில், பதவியில், யதார்த்தத்தில், என்னுடைய நிலையில் உங்களை போன்றவன் அல்ல. என்னுடைய நிலை வேறு, உங்களுடைய நிலை வேறு. நான் உங்களை போன்றவன் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காக பின்னாலே சொல்கிறார்கள், லீ முத்இமி யுத்இமுனி வசாகின் யஸ்தீன். எனக்கு உணவு தருபவன் எனக்கு உணவு தருகிறான், எனக்கு குடிக்கத் தருகிறவன் எனக்கு குடிக்கத் தருகிறான் என்று சொல்கிறார். இரண்டு கேள்வி. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களில் எவரை போன்றவர்களும் இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள், முதலாவது கலீஃபா. அவர்களை போன்றவர்களும் இல்லை, மற்றவர்களை போன்றவர்களும் இல்லை. அப்படியானால் ரசூலுல்லாஹ் எவரை போன்றவர்? உங்களில் எவரை போன்றவனும் அல்ல. அப்படியானால் அவர்கள் எவரை போன்றவர்? ஒரு கேள்வி தானாகவே வரும். நான் உங்களிடத்திலே சொல்கிறேன், நான் உங்களை போன்றவன் அல்ல என்று சொன்னால் நீங்கள் ஒரு கேள்வி என்னிடத்திலே கேட்க இடம் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் யாரை போன்றவர் என்று கேட்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களை போன்றவன் அல்ல என்று சொன்னவுடன் அப்படியானால் நீங்கள் யாரை போன்றவர் என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கவில்லை. இந்த கேள்விக்கு நாம் விடையை காண வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக சொல்கிறார்கள், எனக்கு உணவு தருபவன் எனக்கு உணவு தந்து கொண்டிருக்கிறான், எனக்கு குடிக்க தருகிறவன் எனக்கு குடிக்க தந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் சஹாபாக்களுக்கு உணவு கொடுக்கிறவன் யார்? சஹாபாக்களுக்கு குடிக்க கொடுப்பவன் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு எவன் குடிக்க கொடுக்கிறானோ அவன் தான் சஹாபாக்களுக்கும் குடிக்க கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு எவன் உணவு கொடுக்கின்றானோ அவன் தான் சஹாபாக்களுக்கும் உணவு கொடுக்கின்றான். உண்மை இதுதான். உண்மை இவ்வாறு இருக்க, அல்லாஹ்வை தனக்கு சொந்தமாக்கியது போல, தன்னுடைய அல்லாஹ்வை போல மற்றவர்களுக்குரிய அல்லாஹ் அல்ல என்ற ஒரு பாணியிலே லீ முத்இமி யுத்இமுனி வசாகின் யஸ்தீன், எனக்கு உணவு தருபவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எனக்கு உணவு தருவான். குடிக்க தருகின்ற ஒருவன் எனக்கு இருக்கிறான், அவன் குடிக்க தருவான் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொடுப்பவன், ரசூலுல்லாஹ்வுக்கு குடிக்க கொடுப்பவன் சஹாபாக்களுக்கு கொடுப்பதில்லையா? சஹாபாக்களுக்கு கொடுப்பதும் அந்த அல்லாஹ் தான், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பதும் அந்த அல்லாஹ் தான். அப்படி இருக்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். எவ்வளவு தத்துவங்களை உள்ளடக்கியதாக அதை மொழிந்திருக்கிறார்கள் என்று சிந்தனை பண்ணி பாருங்கள். எனக்கொருவன் இருக்கிறான், அவன் உணவு தருவான். எனக்கொருவன் இருக்கிறான், அவன் குடிக்க தருவான். இது இரண்டும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். ஒன்று, உங்களில் எவரை போன்றவனும் அல்ல நான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கிருந்த எவர்களை போன்றவர்களும் அல்ல. ஒரு கேள்வி, எங்களில் எவரை போன்றவரும் அல்ல என்றால் நீங்கள் யாரை போன்றவர்?
அடுத்த கேள்வி, உங்களுக்கு மட்டும்தானா இறைவன் இருந்து குடிக்க தருகிறான், உணவு தருகிறான், மற்றவர்களுக்கு அவன் கொடுக்கவில்லையா என்ற இன்னும் ஒரு கேள்வி. 2, இன்னும் ஒரு கேள்வி, அது என்ன? நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறீர்களே நாயகமே என்றால், சாப்பிடாமலும் குடிக்காமலும் நோன்பு நோட்பதைத்தானே தொடர்ந்து நோன்பு நோட்பது என்று சொல்லப்படும். இடையிலே சாப்பிட்டால் அல்லது குடித்தால் தொடர்ந்து நோன்பு நோற்றதாக கருதப்படுமா? இல்லை. ரசூலுல்லாஹ்விடம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறீர்களே என்று சொல்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு உணவு தருபவன் எனக்கு உணவு தருகிறான், எனக்கு குடிக்க தருகிறவன் எனக்கு குடிக்க தருகிறான். குடித்தாலும் சாப்பிட்டாலும் நோன்பு முறிந்து விடுவேன். அப்படியானால் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு நோற்றார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எனக்கு குடிக்க தருகிறவன் குடிக்க தருகிறான், குடித்துக் கொண்டிருக்கிறேன். சாப்பிட தருகின்றவன் சாப்பிட தருகிறான், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் தொடர்ந்து நோன்பு நோக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சாப்பிடுகிறார்களே, இடையிலே குடிக்கின்றார்களே. இதனுடைய விடை என்ன, விளக்கம் என்ன? இந்த மூன்றை பற்றியும் நாம் மிக ஆழமாக நுட்பமாக சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை சிந்தித்தால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சின் ஆழ நீளத்தை, அளப்பரிய தாற்பயத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு மிக ஆழமானது, மிக நீளமானது, எவராலும் கரை கண்டு கொள்ள முடியாதது. சாதாரண பேச்சல்ல. கேள்விக்கும் பதிலுக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும். தாங்கள் கொடுக்கின்ற பதிலுக்கு தாங்கள் காட்டுகின்ற காரணம் பொருத்தமாக இருக்க வேண்டும். நான் உங்களில் எவரை போன்றவனும் அல்ல என்பதற்கு காரணம் காட்டுகிறார்கள். நான் உணவு கொடுக்கப்படுகிறேன், நான் குடிக்க கொடுக்கப்படுகிறேன். இது காரணமாகுமா? நான் உங்களில் எவரை போன்றவனும் அல்ல என்பதற்கு இது காரணமாகுமா? ஆகவே இந்த ஹதீஸிலே பெரிய மயக்கம். இந்த ஹதீஸில் ஒரு சிலருக்கு குழப்பம். அதை பற்றி நாம் விரிவாக சிந்தனை பண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பொன்மொழியை ஆராய்ந்து பார்த்தாலும், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல பொன்மொழிகளை ஆராய்ந்து பார்த்தாலும், சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, அவர்கள் சொன்ன சொல் எங்களுடைய புத்திக்கு விளங்காமல் இருக்கிறது. எங்களுடைய புத்திக்கு, அறிவுக்கு அது சரியாக புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? லெவல் இல்லாமல் ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறார்களா? நிதானம் இல்லாமல் பேசியிருக்கிறார்களா? மயக்கத்திலே, போதையிலே பேசினார்களா? இன்று இங்கே ஒரு கதை, நாளைக்கு அங்கே ஓரொரு கதை, இன்னும் ஒரு இடத்திலே இன்னும் ஒரு கதை. இது என்ன? போதையிலே பேசினார்களா? மயக்கத்திலே உளறினார்களா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதை பற்றி நாம் சிந்தனை பண்ணி பார்க்கிறோம். இதை சரியாக புரிந்து கொள்வதாயிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்று, மிக ஆழமாக தேவையில்லை, சற்று அவர்களை பற்றி, அவர்களுடைய நிலை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் அவர்களை பற்றி புரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக அறிஞர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பற்றி, அவருடைய பேச்சை பற்றி தப்பான எண்ணம் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இங்கே ஒரு வகையாக சொல்கிறார்கள், அங்கே ஒரு வகையாக சொல்கிறார்கள். என்ன புதுமை? இதில் உள்ள ரகசியம் என்ன? சரியான அறிஞர் ஒருவன் இன்று எதை பேசுகிறானோ அதைத்தான் 10 வருடங்களுக்கு பின்னாலும் பேசுவான், 10 வருடங்களுக்கு பின்னாலும் சொல்வான். அதற்கு மாற்றமாக பேச மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில பேச்சுக்கு முரணாக தெரிகிறது. என்ன காரணம்? ஒன்றோ மயக்கத்தில், போதையில், மஸ்திலே உளறி இருக்க வேண்டும் தவறு சொல்வதற்கு. அப்படியும் ஒன்றும் இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான லெவலிலே இருந்தான் பேசியிருக்கிறார்கள். அப்படியானால் பேச்சுக்கள் ஒன்றுக்கொன்று முரணாவதற்கு, வித்தியாசமாவதற்கு காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. அதை பெரியார்கள், ஞானிகள் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அது என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை போன்று ஒரே நிலையில் இருப்பவர்கள் அல்ல. அவர்களுடைய நிலை, அவர்களுடைய ஹால் நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும். எங்களுடைய நிலையை போன்றவர்கள் அல்ல. லஸ்து கஹைஅதிகும், உங்களுடைய நிலை போன்றதல்ல என்னுடைய நிலை. உங்களில் எவரை போன்றவனும் அல்ல நான். நீங்கள் ஒரே நிலையில் இருப்பீர்கள், காலையிலிருந்து மாலை வரை, அடுத்த நாள் வரை. என்னுடைய நிலை உங்களுடைய நிலையை போன்றதல்ல. என்னுடைய நிலை நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 நிலைகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த 3 நிலைகளும் இருக்கின்றன என்பதை அறிந்தவர் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை சரியாக புரிந்து கொள்வார். எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த ஆளிலே எதை சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்வார். இல்லாது போனால் ரசூலுல்லாஹ் இங்கே இப்படி சொல்கிறார்களே, அங்கே அப்படி சொல்கிறார்களே என்று விளக்கம் தெரியாமல் தடுமாற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நிலைகளில் இருப்பார்கள். எந்த நேரமாயிருந்தாலும் சரி, 3இல் ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். 4வது நிலை ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற 3 நிலைகளில் நாம் 3வது நிலையில் மட்டும்தான் இருக்கிறோம். மற்ற 2 நிலைகளுக்கும் நாம் போவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது நிலையில் இருப்பார்கள் சில நேரத்திலே. அதுதான் மிக உயர்ந்த நிலை. இன்னும் சில நேரத்தில் 2வது நிலைக்கு வருவார்கள். அது 2வது, பதவி குறைந்தது. இன்னும் சில நேரத்தில் 3வது நிலையில் இருப்பார்கள். அது 3ஆம் நிலை, மிக பதவி குறைந்த நிலை. 1வது நிலையில் இருக்கின்ற நேரத்தில் பேசுகின்ற பேச்சு ஒரு வகையானது. 2வது நிலையில் இருக்கின்ற நேரத்தில் சொல்லுகின்ற சொல் ஒரு வகையானது. 3வது நிலையில் இருக்கின்ற நேரத்தில் சொல்லுகின்ற பேச்சு இன்னும் ஒரு வகையானது. 3 நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா பேச்சும் ஒரே நிலையுடையதாக இருக்காது. ஏன்? 3 நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அந்தந்த எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறுதான் அவர்களுடைய வாயிலிருந்து கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கும். ஆகவே நாம் பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹ் அவர்கள் லஸ்து கஅஹதின் மின்கும், உங்களில் எவரை போன்றவரும் அல்ல என்றால், நீங்கள் எல்லாம் ஒரே நிலையில் இருக்கிறீர்கள். நான் உங்களை போன்று ஒரு நிலையில் இருப்பவன் அல்ல. 3 நிலை எனக்கு இருக்கிறது. 1வது நிலையை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். 1வது நிலை என்ன? முஷாஹதத்து ذاتில் அலியதி ஃபகத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை காணும் நிலை. எப்படி காணும் நிலை? அவனுடைய அஸ்மாக்கள், அவனுடைய சிபாத்துகள், அவனுடைய அஃஆல்கள், இதுகள் எதுவும் இல்லாமல் மொத்தமாக பொதுவாக அந்த தாத்தை, அந்த பிரமத்தை காணும் நிலை, பார்க்கும் நிலை. அஃஆல்களை பார்ப்பதில்லை, அஸ்மாக்களை பார்ப்பதில்லை, சிபாத்துகளை பார்ப்பதில்லை. தாத்தை மட்டும் பார்த்துக் கொண்டு அந்த தாத்துடைய இன்பத்திலே லயித்து
அந்த போதையிலே அந்த மஸ்திலே உருண்டு பிறழக்கூடிய ஒரு நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. இதுதான் அவருடைய 3 நிலைகளில் மிக உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற இன்பம் சுவர்க்கத்து இன்பம். இந்த நிலையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற இன்பம் சொர்க்கத்தின் இன்பம் மட்டுமல்ல, அதுதான் சொர்க்கம் என்றும் சொல்லப்படுகிறது. சொர்க்கம் என்றால் என்ன? ஹக் தஆலாவினுடைய தாத்தின் காட்சி உனக்கு கிடைத்து அந்த காட்சியிலே நீ லயித்து உன்னை மறந்து அனைத்தையும் மறந்து அதில் பனாவாகி இருக்கிறாயே, அதுதான் உயர்ந்த நிலை, அதுதான் சொர்க்கம். தஆலாவுடைய தாத்தின் காட்சியில் பனாவாகி அந்த காட்சியிலே பல இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானே, அதுதான் சொர்க்கம். அப்படியானால் இந்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் உலகத்தில் இருந்து கொண்டே சுவர்க்கத்தை அனுபவிக்கின்றானா இல்லையா? சுவர்க்க இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானா இல்லையா? அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் சுவர்க்க இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெறக்கூடிய மொத்தமான இன்பம் எப்படி இருக்கும்? அதற்கு ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்துவதாயிருந்தால் எப்படி இருக்கு? உடல் நிறைய அடர்ந்த முடியுள்ள ஒரு மனிதனின் ஒரு முடியை, ஒரு உரோமத்தை எடுத்தால் அந்த ஒரு முடி அனுபவிக்கின்ற இன்பம் 1 கோடி இன்பம். ஒரு முடி அனுபவிக்கின்ற இன்பம் 1 கோடி இன்பம். அதேபோல் ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு கோடி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான இன்பத்தை வர்ணிக்க முடியாமல் இப்படி சொல்கிறார்கள். அந்த நிலையில், அந்த ஹாலில், அந்த நிலையை உடைய மனிதன் நபியோ வலியோ அந்த நிலையை அடைந்ததும் அவர் அனுபவிக்கின்ற இன்பம் எத்தகையது என்பதை விளங்கப்படுத்த முடியாது. ஆகையினால் பொதுவாக சொல்கிறார், அதை மேம்படுத்தி காட்டுவதற்காக, அந்த நிலையின் சிறப்பை எடுத்து காட்டுவதற்காக, உடலில் முடி அடர்த்தியாக உள்ள ஒரு மனிதனின் ஒரு முடி அனுபவிக்கின்ற இன்பம் 1 கோடி. அப்படியானால் அவருடைய முடிகள் அனைத்தும் சேர்ந்து, அவருடைய உடல் அனைத்தும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய மொத்த இன்பம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். அதை பெற்றவனுக்குத்தான் தெரியும். ஜிமாயினுடைய இன்பம், உடலுறவினுடைய இன்பம் யாருக்கு தெரியும்? உடலுறவு உள்ளவனுக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு அதை சொல்லி விளங்கப்படுத்த முடியாது. இந்த நிலைக்கு போனவனுக்குத்தான் இந்த நிலையுடைய இன்பம் புரியும். இது முதலாவது நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஷாஹதத்து ஸாத்தில் அலியத்தி ஃபகத். அல்லாஹ் தஆலாவுடைய ஸாத்தை மட்டும், ஆளுகளோ அஸ்மாக்களோ சிவாத்துகளோ இல்லாமல் இவையெல்லாம் அந்த ஸாத்திலே அடங்கி கிடக்க மொத்தமாக ஸாத்தை பார்த்து ரசிக்கும் நிலை. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது நிலை. இந்த நிலைக்கு, இந்த நிலையில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடன் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எத்தகைய மகிழ்ச்சியில் இருப்பார்கள் தெரியுமா? அதற்கும் ஒரு உதாரணம் காட்டி விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு நாட்டு மன்னன் தன்னுடைய மன்னனின் உடையை கழட்டி வைத்துவிட்டு சாதாரண பிரஜையினுடைய உடையை உடுத்து
சாதாரண பிரஜை வாழக்கூடிய அந்த பிரஜையின் வீட்டுக்கு வருகிறான். மன்னனை கண்டதும் குடிசையில் வாழ்ந்த அந்த சாதாரண பிரஜை அதிசயப்பட்டு வியந்து, மன்னனே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கா? நீங்கள் என்னுடைய குடிசையிற்கு வருகிறீர்களா என்று மகிழ்ச்சி மேலிட்டால் அவனை கட்டி அணைந்து, மன்னனை கட்டி அணைந்து இருவரும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்ய முத்தமிட இருவரும் ஒரே போர்வைக்குள் நுழைந்து உறங்கினால் அந்த நேரம் சாதாரண பிரஜை மன்னனுடன் தனது எளிய ஏழையின் குடிசையில் ஒரே போர்வைக்குள் கட்டி அணைந்து முத்தங்கள் சொரிந்த வண்ணம் படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்நேரம் இந்த ஏழையின், இந்த பிரஜையுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும்? கற்பனை பண்ணி பார்த்தால் தெரியும். சவுதி அரேபியா மன்னர் ஒருவர் நமது நாட்டுக்கு வந்து மிக ஏழையானவன் யார் என்று தேடி பிடித்து அந்த ஏழையுடைய குடிசைக்கு போய் அவன் வீட்டிலே ஆக்கி வைத்திருந்த கருவாட்டுக்கறியை சாப்பிட்டு அந்த ஏழையோடு அவனுடைய குடிசையிலே ஒரே பாயில் படுத்துறங்கினால் அந்த ஏழையுடைய மனம் எந்த நிலையில் இருக்கும்? எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும்? அப்படியான ஒரு நிலை, அப்படியான ஒரு இன்பத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கட்டத்திலே அடைகிறார்கள், முதலாவது நிலையிலே அடைகிறார்கள். இந்த நேரத்தில் ஹல்குகள் அவர்களுக்கு தெரியுமா? சிருஷ்டிகள் என்பதே இல்லை. அப்படியானால் அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கள் தெரியுமா? அதுவும் இல்லை. அவனுடைய அஸ்மாக்கள் விளங்குமா? அதுவும் இல்லை. அவனுடைய அப்பால்கள் விளங்குமா? அதுவும் இல்லை. ذات மட்டும், அதே காட்சியில் மட்டும் லயித்து போகக்கூடிய ஒரு நிலை, ஆக உயர்ந்த நிலை. இதில் ஹல்குகளே தெரியாது. அது மட்டுமல்ல, ஹக்குடைய அஸ்மா சிபாத்துக்கள் அபால்கள் கூட தெரியாது. தாத்து மட்டும்தான் இருக்கு. இது ஒரு நிலை, விளங்கிக் கொண்டீர்கள். இரண்டாவது நிலை, தாத்தை காண்பதோடு அந்த தாத்திலிருந்து உருவாகின்ற அஸ்மா சிபாத்துக்கள் அப்பால்கள் இவைகளையும் சேர்த்து அந்த தாத்தை காணும் நிலை. ஏற்கனவே நான் சொன்னது தாத்தை மட்டும் காணும் நிலை, சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நிலை, அந்த தாத்துக்குரிய அஸ்மாக்கள், அந்த தாத்துக்குரிய சிபத்துகள், அந்த தாத்துக்குரிய ஆள்கள் இவைகளையும் சேர்த்து அந்த தாத்தை காணும் நிலை. இது இரண்டாவது நிலை. இந்த நிலையில் ஹல்கு தெரியாது. சிருஷ்டி என்பது இந்த நிலையிலும் இல்லை. இருந்தாலும் இந்த நிலையில் ஓரளவு அச்சம் உள்ளத்திலே இருக்கும், ஓரளவு பயம் உள்ளத்திலே இந்த நிலையுடையவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். முந்தின நிலையில் அச்சம் என்பதற்கே இடமில்லை, கொஞ்சி குலாவும் நிலை, அச்சத்துக்கு இடமில்லை. இந்த நிலை தாத்துடன் அஸ்மா சிவாத்துக்களையும் சேர்த்து காட்சியாக பெறுவதினால் அவனுடைய குணம் அங்கே காட்டும். அதாவது பயம் கொஞ்சம் இருக்கும் இந்த நிலையில் இருப்பவருக்கு. ஆனால் இந்த நிலையில் இருப்பவருக்கும் ஹல்குகள் தெரியாது. இந்த நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்வதாயிருந்தால் அது எப்படி என்றால், அரசன் வருகிறான். ஏற்கனவே சொன்ன உதாரணத்தில் அரசன் தன்னுடைய அரச உடையை கழட்டினான். அவனுடைய ஆட்சி சின்னங்களை கையேந்தவில்லை. சாதாரண பிரஜையாக சாதாரண உடையிலே வந்து சாதாரண பிரஜையோடு அந்யோன்யமாக நடந்தான். இந்த நிலையில், அதாவது இறைவனை அவனுடைய அஸ்மா சிபாத்துக்களோடு சுகூது செய்யும் இந்த இரண்டாவது நிலையில் உதாரணம் எப்படி என்றால், அரசன் வருகிறான்,
அரசனுடைய உடை அணிந்திருக்கிறான், கையிலே வாளேந்தி இருக்கிறான், பின்னால் அரசனின் பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு நிலையில் அரசனை காணுகின்ற பொழுது காணக்கூடியவனுக்கு ஒரு அளவு அச்சம் இருக்கும். காரணம், அரச உடை தரித்திருக்கிறான், கிரீடம் அணிந்திருக்கிறான், கையிலே வாளேந்தி இருக்கிறான், சேனைகள் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான ஒரு நிலையில் அரசனை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படத்தான் செய்யும். வாள் என்பதும் கிரீடம் என்பதும் பின்னால் வருகின்ற சேனைகள் என்பதும் அவனுடைய அஸ்மாக்களும் சிவாத்துக்களும் அப்பால்களும். அரசனை மட்டும் பார்ப்பதில்லை, அவனுடைய அஸ்மா சிவாத்துக்களையும் சேர்த்து பார்ப்பது. அரசனை மட்டும் பார்ப்பதில்லை, அவனுடைய வாள், கிரீடம், சேனைகள் அனைத்தையும் சேர்த்து அரசனை பார்ப்பது. இந்த நேரத்தில் கொஞ்சம் அச்சம் நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே உள்ள நேரத்தில் அச்சம் இருக்காது. இது இரண்டாவது நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த இரண்டாவது நிலையிலும் ஹல்குகள் அவருடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது. மூன்றாவது நிலை எங்களுடைய நிலை, முஷாஹதத்துல் ஹல்கி ஃபகத், சிருஷ்டிகளை மட்டும் காணும் நிலை. தாத்தை மட்டும் காணும் நிலை அல்ல, தாத்துடன் அஸ்மா சிவாத்துக்களை சேர்த்து பார்க்கும் நிலையும் அல்ல, சிருஷ்டிகளை மட்டும் காணும் நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூன்றாவது நிலை. இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தாத்தின் காட்சி அப்படியே மறைந்துவிடும். சிருஷ்டிகளுடைய காட்சி மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கும். ஹல்கு தெரிகின்ற நிலை, சிருஷ்டிகள் கண்ணுக்கு தெரிகின்ற நிலை, சிருஷ்டி கர்த்தா தெரிகின்ற நிலை அல்ல. இந்த நிலையில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவல் விலக்கலுக்கு உட்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த நிலையில் தான் ஏவல் விலக்கலை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. முந்தின இரண்டு நிலைகளிலும் ஏவல் விலக்கல் கிடையவே கிடையாது. காரணம், சிருஷ்டியே தெரியாத நிலை முந்திய இரண்டு நிலைகளும். ஏவல் விலக்கல் யாருக்கு? சிருஷ்டிக்கு. மூன்றாவது நிலை சிருஷ்டிகளை மட்டும் பார்க்கும் நிலை. சிருஷ்டிகள் மட்டும் தெரிகிறது, ஏவல் விலக்கல் சொல்லவே வேண்டும், ஏவல் விலக்கலுக்கு கட்டுப்படவே வேண்டும். இந்த மூன்றாவது நிலை இப்படியான நிலை. இவ்வாறு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று நிலைகள் இருக்கின்றன. இந்த மூன்று நிலைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்தால்தான் பின்னால் நான் சொல்லப் போகின்ற விளக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று உயர்ந்த நிலை, தாத்தை மட்டும் பார்க்கும் நிலை, சிருஷ்டி தெரியாது. அந்த நேரத்தில் பயமோ அச்சமோ எதுவும் இருக்காது. இரண்டாவது, தாத்தையும் அவனுடைய சிவாத்துக்களையும் சேர்த்து பார்க்கும் நிலை. இதைப் போல அரசனை அவனுடைய கிரீடம், அவனுடைய வாள், அவனுடைய சேனைகளுடன் பார்ப்பதை போல இந்த நிலையிலும் சிருஷ்டி என்பது தெரியாது. இந்த இரு நிலைகளிலும் ஏவல் விலக்கலுக்கு ஆட்களே இல்லை. யாருக்கு ஏவுவது, யாருக்கு விலக்குவது? சிருஷ்டியே இல்லை. மூன்றாவது நிலை சிருஷ்டிகளை மட்டும் காணும் நிலை. இந்த மூன்று நிலைகளில் ஒரு நிலையில் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். இந்த மூன்று நிலையில் விட்டும் அவர்கள் காலியாக இருக்கவே மாட்டார்கள். கற்பனை பண்ணி சொல்லவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சிலிருந்துதான் அவர்களுக்கு இந்த மூன்று நிலைகளும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். என்ன பேச்சு? பல பேச்சுக்கள் இருக்கின்றன. இரண்டொன்றை உங்கள் மத்தியிலே நான் சுட்டிக்காட்டுகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டத்தார் வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களுக்கு மார்க்க விஷயங்களை சொல்லித் தர வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். சரித்திரம் நீண்டது, சுருக்கமாக சுட்டிக்காட்டுகிறேன். சொல்லிக் கொடுத்தார்கள், முடிந்து விட்டது. வந்த கூட்டத்தினர் திரும்பி போவதற்கு ஆயத்தப்படுகின்ற நேரத்தில் அங்குள்ள ஒருவர், வந்தவரில் ஒருவர்
அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களை ஒட்டகத்தில் ஏற்றி எங்களுடைய இடத்துக்கு அனுப்பி வையுங்களேன் என்று கேட்டார். எங்களை ஒட்டகத்தில் ஏற்றி எங்களுடைய இடத்துக்கு அனுப்பி வையுங்களேன் என்று கேட்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள்? வல்லாஹி லா அஹ்மிலுக்கும் அலைஹி வலா இன்தி மா அஹ்மிலுக்கும் அலைஹி. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, சத்தியம் பண்ற வேலையாய் நாயகமே, மார்க்கத்தை கேட்க வந்தோம், சொல்லித் தந்தீர்கள், வீட்டுக்கு திரும்புகிறோம், ஒட்டகம் இருந்தால் அதில் எங்களை ஏற்றி அனுப்புங்கள் என்று கேட்டார்கள். என்ன சொல்ல வேண்டும்? ஏற்றி அனுப்புவதற்கு ஒட்டகம் இல்லை என்று சொல்லலாம், அல்லது ஏற்றி அனுப்பி இருக்கலாம். சத்தியம் பண்ண வேண்டுமா? ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை வந்தவர்கள் நம்ப மாட்டார்களா? சொன்னார். சத்தியம் பண்ணுவது எந்த கட்டத்திலே? வந்திருப்பவர்கள் நமது பேச்சை நம்ப மாட்டார்கள் என்ற கட்டத்தில் தான் ஒரு பேச்சை சத்தியம் செய்து சொல்வது. இங்கே சத்தியம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறார்கள். வல்லாஹி லா அஹ்மிலுக்கும் அலைஹி, ஒட்டகத்தில் இறைவன் மீது ஆணையாக உங்களை ஏற்றி அனுப்ப மாட்டேன், சத்தியம் பண்ணிவிட்டார். வலா இன்தி மா அஹ்மிலுக்கும் அலைஹி, ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்புவதற்கு எனக்கு ஒட்டகமும் இல்லை என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்றி அனுப்ப மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி விட்டார்கள், ஒட்டகமும் இல்லை என்று விட்டார்கள். போவோம், திரும்புவோம் என்று திரும்புகின்ற நேரத்தில் ஒட்டகம் ஒன்று வருகிறது. உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்திலே அந்த கேள்வி கேட்டவரை ஏற்றி அனுப்புகிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏற்றி அனுப்ப மாட்டேன் என்று இப்பொழுதுதானே சத்தியம் செய்தீர்கள்? சத்தியம் செய்து சற்று நேரத்திற்குள்ளாக அதற்கு மாறாக என்னை ஏற்றி அனுப்புகிறீர்களே, இது என்ன என்று கேட்டார்கள். மா அன ஹமல்துக்கும் வலாக்கின் அல்லாஹ் ஹமலக்கும், நானா ஏற்றினேன், அல்லாஹ் ஏற்றினான். நானா உன்னை ஒட்டகத்தில் ஏற்றினேன், அல்லாஹ் ஏற்றினான். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை மையமாக வைத்து ஆராய்ந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்தில் சொன்னார்களா, போதையில் சொன்னார்களா, மனக்குழப்பத்தில் சொன்னார்களா, இறை சுஹூதில் மயங்கி போய் சொன்னார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சத்தியம் பண்ணினால் அதற்கு மாற்றம் செய்யக்கூடாது. சத்தியம் பண்ணிய ஒருவன் மாற்றம் செய்தால் அவனுக்கு தண்டனை இருக்கிறது. ரசூல்மார்கள் சத்தியம் செய்வார்கள், மாற்றம் செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இறைவன் மீது ஆணையாக ஏற்றி அனுப்ப மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு சத்தியத்துக்கு மாறு செய்தார்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்களே ஒட்டகத்தின் மீது அந்த சஹாபியை ஏற்றி அனுப்பிவிட்டு மா ஹமல்துக்கும் வலாக்கின் அல்லாஹ் ஹமலக்கும், ஏற்றி அனுப்பியவன் நான் அல்ல, அல்லாஹ் என்றார்கள். சகோதரர்களே, சிந்தனை பண்ணி பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சின் தாற்பயத்தை பார்த்தீர்களா? என்ன நடந்த விஷயம்? ஏற்றி அனுப்ப மாட்டேன், ஏற்றி அனுப்புவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏற்றி அனுப்ப மாட்டேன் என்றால் ஏற்றி அனுப்புவதற்கு என்னால் முடியாது. ரசூலுல்லாஹ்வால் முடியுமா? யாரால் முடியும்? அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும், ரசூலுல்லாஹ்வால் முடியாது. ஏற்றி அனுப்புதல் என்ற செயல் எனக்குரியதல்ல, அவனுக்குரியது. நான் ஏற்றி அனுப்ப மாட்டேன். சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? முடியாதா? ஏற்றி அனுப்புவதற்கு யாருக்கு முடியுமா? எதையும் செய்வதற்கு யாருக்கு முடியுமா? யாருக்கும் செயல் உண்டா? யாருக்கும் சக்தி இருக்கிறதா எதை செய்வதற்கு? மண்ணிலே கிடக்கின்ற, நிலத்திலே கிடக்கின்ற ஒரு திரும்பை தூக்குவதாயிருந்தாலும் அதை தூக்குவதற்கு இந்த இன்சானுக்கு சக்தி இருக்கிறதா? இல்லை.
அதுவும் இறைவனுடைய சக்திதான். எனவே ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்ப சொல்கிறீர், ஏற்றி அனுப்ப எனக்கு முடியுமா? சத்தியமாக எனக்கு முடியாது. அந்த செயல் யாருக்குரியது? அவனுக்குரியது. வலா இந்தி மா அமிலுக்கும் அலைஹி, ஏற்றி அனுப்புவதற்கு ஒட்டகமும் என்னிடத்தில் இல்லை, எனக்கென்று என்ன இருக்கிறது? யாருக்கும் எதுவும் சொந்தமா? இல்லை. எனக்கும் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறார்கள். பின்பு ஏற்றி அனுப்புகிறார்கள். சஹாபி கேட்டதற்கு, நான் ஏற்றி அனுப்பவில்லை, அல்லாஹ் தான் ஏற்றி அனுப்பினான். வல்லாஹு அமலக்கும் வமா அமல்துக்கும். இந்த பேச்சு எந்த நிலையில் பேசிய பேச்சு? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நிலைகளில் முதலாவது நிலை என்று நான் குறிப்பிட்டேனே, தஆலாவுடைய ذاتை மட்டும் கண்டு அதிலே பனாவாகி அந்த காட்சியிலே லயித்து அனைத்தையும் மறந்து கிடந்த நிலை, இந்த முதலாவது நிலை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிலே பனாவானார்கள். தனக்கென்று ஒன்றுமில்லை, தன்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் என்று ஒருவரும் இல்லை என்ற கருத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படியான ஒரு நிலை இருந்தது, இப்படியாக பேசக்கூடிய ஒரு நிலை. அதுதான் ஹக் தஆலாவுடைய ذاتிலே முழுக்க முழுக்க பனாவாகி கிடக்கும் நிலை. அதனால் இப்படி சொன்னார்கள். அவன் தான் இருக்கிறான், ஏற்றி அனுப்ப என்னாலும் முடியாது, ஏற்றி அனுப்புவதற்கென்று எனக்கு ஒரு சொத்தும் இல்லை, அவனே எல்லாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இது முதலாவது நிலை. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படியான நிலை உண்டு என்பதை எங்களுக்கு காட்டுகிற ஆதாரம் எது? இந்த ஹதீஸ் காட்டுகிறது. இல்லாவிட்டால் பேச்சுக்கு மாற்றம். என்னை போன்ற ஒருவன் சத்தியம் செய்துவிட்டு சத்தியத்துக்கு மாறாக உடனே செய்யலாம். ஒரு நபி செய்வார்களா? சத்தியம் பண்ணிவிட்டு அதன் அடுத்த வினாடியிலேயே சத்தியத்துக்கு மாறு செய்வார்களா ஒரு நபி? இல்லை. சத்தியம் பண்ணியதும் தெரியாது, சத்தியம் பண்ணி சொன்னதும் அவர்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒட்டகத்தின் மீது அந்த சஹாபியை ஏற்றி வைத்தது நபிதான், அதில் சந்தேகம் இல்லை. என்ன சொன்னார்கள்? ஒட்டகமும் எனக்கு இல்லை, நான் ஏற்றி அனுப்புவது எப்படி என்று சொன்ன நாயகம் ஒட்டகத்தில் ஏற்றிவிட்டு, நான் ஏற்றவில்லை உன்னை, அல்லாஹ் ஏற்றினான் என்றார்கள். யாரை கண்டார்கள்? அங்கே செயலெல்லாம் யாருக்குரியது என்று கண்டார்கள்? அல்லாஹ்வை தான் கண்டார்கள், ذاتை மட்டும் தான் கண்டார்கள். எனவே அப்படி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படியான நிலைகள் இருக்கின்றன என்பதை உணர்த்தக்கூடிய ஹதீஸ்கள் அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்றை சொல்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனா வழியால் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஈத்தம் தோட்டம் ஒன்றில் சஹாபாக்கள் ஈத்த மரத்தை வெட்டி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். மா தஸ்னஊன், சஹாபாக்களே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலே, ஈத்த மரம் ஒழுங்காக காய்ப்பதில்லை, இதற்கு என்ன செய்யலாம் என்று விசாரித்தோம். அதற்கு ஒரு மருந்து பாய்ச்சினால் அது நன்றாக காய்க்கும் என்று மக்கள் சொன்னார்கள். அதனால் இந்த ஈத்த மரத்துக்கு செய்கை முறையிலான ஒரு மருந்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நல்லது செய்யுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஅப்பிரு, நீங்கள் அந்த மருந்தை பாய்ச்ச வேண்டாம், அது நன்றாக காய்க்கும் என்றார்கள். மருந்து செய்யாவிட்டாலும் நன்றாக காய்க்கும், பழம் தரும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சில் நம்பிக்கை கொண்ட சஹாபாக்கள் மருந்து பாய்ச்சுவதை நிறுத்திவிட்டார்கள். அந்த வருஷம் ஈத்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது, பழம் கொடுக்கவில்லை. கவலையோடு வீற்றிருக்கிறார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியே வருகிறார்கள். சஹாபாக்களே, என்ன நடந்தது? ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலே,
மருந்து பாய்ச்சும் பொழுதோ மருந்து பாய்ச்ச வேண்டாம் என்று தடுத்தீர்கள். மருந்து செய்யாவிட்டாலும் நன்றாக காய்க்கும் என்று சொன்னீர்கள். மருந்து செய்வதை விட்டோ அது காய்க்கவில்லையே, பட்டு போய்விட்டதே நாயகமே என்று சொன்னார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன்தும் அஅலமு பிதுன்யாக்கும் லவ் லம் தஃஅலூ லஸலஹத். அன்தும் அஅலமு பிதுன்யாக்கும், உங்களுடைய துன்யாவுடைய விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய துன்யாவின் விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். லவ் லம் தஃஅலூ லஸலஹத். லவ் லம் தஃஅலூ லஸலஹத். நான் சொன்னேன் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் விட்டீர்கள். இப்பொழுது ஒழுங்காக அது காய்க்கவில்லை, பட்டு போய்விட்டது என்று சொல்கிறீர்கள். இது துன்யாவுடைய சமாச்சாரம். ஈத்தமரத்துக்கு மருந்து பாய்ச்சுவது துன்யாவோடு சம்பந்தப்பட்ட வேலை. இந்த வேலை உங்களுக்கு தான் தெரியும். ஏன்? துன்யா என்பது உங்களுடையதுதான், என்னுடையதல்ல. மா அன மினத் துன்யா வலத் துன்யா மின்னி. நான் துன்யாவில் நின்றும் உள்ளவனும் அல்ல, துன்யா என்னில் நின்றும் உள்ளதும் அல்ல. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை. நீங்க செஞ்சிருக்கலாமே. நீங்கள் அந்த மருந்தை செய்திருந்தால் நன்றாக காய்த்திருக்குமே என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஏற்கனவே மருந்து பாய்ச்ச வேண்டாம், மருந்து செய்ய வேண்டாம் என்று தடுத்த அதே நாயகம் மருந்து செய்திருக்கலாமே, ஏன் என் பேச்சை கேட்டீர்கள்? உங்களுடைய துன்யாவின் கர்மம் உங்களுக்குத்தானே தெரியும் என்று சொன்னார்கள். இது யாருடைய பேச்சு? மஸ்து பிடித்தவன், மயக்கமுள்ளவன், போதை உள்ளவன் பேசக்கூடிய பேச்சல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில் உள்ளவர்களா? இல்லை, சரியான தெளிவான நிலையில் உள்ளவர்கள், சரியான லெவலாக இருப்பவர்கள். ஏன் சொன்னார்கள்? முதலாவது நிலையிலிருந்து பேசினார்கள் இந்த பேச்சை. ஹக்குடைய தாத்தில் மட்டும் ஃபனாவாகி அந்த காட்சியிலே லயித்து அதிலேயே உருண்டு பிறண்டு கிடந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள்? மருந்து செய்யாதீர்கள். ஃபனா ஃபில் அஃஆல். செயல்கள் எல்லாம் அவனுக்குரியது. என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அவன் செய்வதை செய்வான். என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் அவன் செய்வதை செய்வான். ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் நாடியதை அவன் செய்வான். நீ ஈத்த மரத்துக்கு மருந்து பாய்ச்சினால் தானா பழம் தர வைப்பான்? மருந்து பாய்ச்சாமல் பழம் தர வைக்கும் வல்லமை அவனுக்கு இல்லையா? அதிலேதான் வங்கி கிடந்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருந்து பாய்ச்சுவது பழத்தை ஏற்படுத்தும், அது ஒரு காரணம் என்ற இடத்திற்கு நபியுல்லாஹ் வரவில்லை. மருந்தும் தேவையில்லை, மாயமும் தேவையில்லை. அல்லாஹ் நாடினால் அது பழம் தரும். ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் நாடியதை செய்வான் என்பதிலே லயித்து போனார்கள். மருந்து தேவையில்லை என்று சொல்வார்கள். ஆர்மியன்களில் ஒரு கூட்டத்தார் இப்பவும் இருக்கின்றார்கள். மருந்தே செய்ய மாட்டார்கள் நோய் வந்தால். சித்தர்களில் ஒரு கூட்டம் இப்பவும் இருக்கிறார்கள். நோய் வந்தால் மருந்து செய்ய மாட்டார்கள். ஏன்? அந்த நிலைக்கு போனவர்கள், தஆலாவுடைய தாத்திலே பனாவானவர்கள். மருந்து குடித்தால் தான் சுகம் கிடைக்குமா? மருந்தின்றி சுகத்தை கொடுக்க அவனுக்கு வல்லமை உண்டா இல்லையா? வல்லமை உண்டு. தம்பி, நீ மருந்தை குடி, உனக்கு சுகம் கிடைக்கும். இது துன்யாவோடு சம்பந்தப்பட்ட பேச்சு. தம்பி, ஏன் அப்பா மருந்து குடிக்கிறாய்? இறைவன் நாடினால் சுகப்படுத்துவான். மருந்து குடித்தாலும் சரியே, குடிக்காவிட்டாலும் சரியே என்ற பேச்சு முதலாவது கட்டத்திலே உள்ள பேச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆலாவிலே பனாவாகி, அவனுடைய செயலிலே பனாவாகி, எதை செய்தாலும் எதை செய்யாமல் விட்டாலும் அவன் செய்வதை செய்வான் என்ற நிலையில் ஃபஆலுல் லிமா யுரீத் என்பதை உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துக்கு மருந்து செய்ய வேண்டாம் என்று தடுத்தார். இது எந்த நிலையில் பேசிய பேச்சு? சாதாரண பேச்சா? நபியுல்லாஹ் என்னையும் உங்களையும் போன்று
இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசினார்களா அல்லது தவறாக பேசினார்களா? சரியாகத்தான் பேசினார்கள். அந்த நிலையில் இருந்தவருக்கு அது சரி, அந்த நிலையில் இருந்து அவர்கள் சொன்னது சரி, அதன்படி அங்கே ஆகிவிட்டது. துன்யாவுடைய விஷயம் நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கள். நான் துன்யாவுக்கு இறங்கவில்லை, எங்கேயோ நின்றேன், அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு சொன்னேன். நீங்கள் துன்யாவில் கிடந்தவர்கள் தானே, நீங்கள் செய்திருக்க வேண்டுமே, நீங்கள் செய்யவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பேச்சு அவருடைய முதலாவது நிலையை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும், சுட்டி காட்டுகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நீ யாரையெல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் நீ சொல்லு, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவனெல்லாம் சுவர்க்கம் போய்விட்டான் என்று சொல். நாயகமே, அல்லாஹ்வுடைய ரசூலே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொன்னால் போதுமா? சுவர்க்கம் போய் விடுவானா? அவன் திருடினால் என்ன, அவன் விபச்சாரம் செய்தால் என்ன, அப்படியெல்லாம் நடந்தாலும் கூட சொர்க்கம் போவானா? கால வயின் சரக்கவைன் சனா, கால நாம் வயின் சரக்கவைன் சனா. திருடினாலும் சரி, விபச்சாரம் செய்தாலும் சரி, சுவர்க்கம் போவான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவன் என்றார். 3 முறை அந்த சஹாபி திருப்பி கேட்கிறார். 3 முறையும் அதே பதில். வருகிறார் அபூ ஹுரைரா, உமர் அவர்களை முதலாவதாக சந்திக்கிறார். உமரே, ரசூலுல்லாஹ்விடம் இருந்து வருகிறேன். ஆதாரம் இதோ அவர்களுடைய செருப்பு கையிலே இருக்கிறது. அவர்களிடமிருந்து வருகிறேன் என்பதற்கு ஆதாரம் செருப்பு, அவர்களின் செருப்பு. அவர்கள் சொன்ன செய்தி ஒன்றை உன்னிடத்திலே முதலாவதாக சொல்லப் போகிறேன். என்ன சொல்? எவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னானோ அவன் சொர்க்கம் போய்விட்டான். அவன் களவெடுத்தாலும் சரிதான், விபச்சாரம் செய்தாலும் சரிதான், அதை பற்றி பரவாயில்லை, சொர்க்கம் போய்விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது, கோபம் கொப்பளித்தது. அபூ ஹுரைராவின் நெஞ்சிலே குத்தினார், மல்லாந்து விழுந்தார் அபூ ஹுரைரா. ஓடி வருகிறார் ரசூலுல்லாஹ் இடத்திலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் சொன்னதை செய்தேன், எனக்கு உமர் அடித்து விட்டார். நீங்கள் சொன்னதை செய்ததற்கு உமர் அடித்து விட்டார். உமரே, நீ அடித்தீரா? ஆம் நாயகமே, நான் அடித்தேன். ஏன் அடித்தாய்? நீங்கள் அப்படி சொல்லீர்களா? நீங்கள் அவ்வாறு சொல்லி அனுப்பினீர்களா? ஆம், நான் தான் சொல்லி அனுப்பினேன். சொல்ல வேண்டாம் நாயகமே, சொல்ல வேண்டாம் நாயகமே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் மயக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒருவன் எப்படி மயக்கத்திலிருந்து தெளிவு பெறுவானோ அதே பாவனை பெற்று, சரி உமர், நீ சொல்வது சரிதான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். சகோதரர்களை நன்றாக சிந்தனை பண்ணிப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டுமொருவன் சொல்கிறான், திருடுகிறான், விபச்சாரம் செய்கிறான், இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? இவன் நரகத்திற்கு போக வேண்டும், விபச்சாரத்திற்குரிய தண்டனையை பெற வேண்டும், திருடியதற்குரிய குற்றத்திற்குரிய தண்டனையை பெற வேண்டும், அதற்கு பின்னால் வேண்டும் என்றால் சொர்க்கத்திற்கு போகலாம். இதையெல்லாம், இந்த பாவங்களை எல்லாம் செய்தவனும் சொர்க்கத்துக்கு போய்விடுவான் என்றால் இது என்ன பேச்சு? ஒன்று. இரண்டாவது, உமர் அவர்கள் சொன்ன யோசனையை நபியுல்லாஹ் சரி கண்டார்களே, உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை புத்திசாலியா? ரசூலுல்லாஹ்வை விட அறிவு கூடியவரா? ஆலோசனை கூடியவரா? இல்லை. உமர் அவர்களுக்கு வந்த யோசனை ஏன் நபி அவர்களுக்கு வரவில்லை? இதை சொல்லக்கூடாது, இவ்வாறு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மக்கள் சொல்லிக் கொண்டு பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு புரியவில்லையா? உமருக்குத்தான் புரிந்தது. உண்மையில் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை, அந்த நேரத்தில் அதெல்லாம் விளங்கவில்லை. காரணம் என்ன? இதுதான் காரணம்.
முதலாவது நிலை, முதலாவது தரஜா, முதலாவது கட்டம், முதலாவது ஹால் தாலாவுடைய தாத்திலே பனாவாகி கிடக்கும் நிலை. இந்த நிலையில் கிடந்தார்கள். கஃபார், குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்ற இதில் அவர்கள் முங்கி போன காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே நீ செய்த விபச்சாரம் பெருசா, நீ திருடியது பெரிய குற்றமா, இதோ பரந்து விரிந்து காணப்படுகின்ற சமுத்திரத்தில் ஒரு துளி மலத்தை அறிந்தால் இந்த கடல் நாற்றமுடையதாக ஆகிவிடுமா? இந்த கடலை ஒரு துளி மலம் மாற்றிவிடுமா? நாளச் செய்து விடுமா? கலக்கி விடுமா? இல்லை. அல்லாஹ்வுடைய மன்னிப்பென்ற கடல் பரந்து விரிந்த பெருஞ்சமுத்திரம், அதில் எறியப்படுகின்ற மலத்துளி போன்றது நீ செய்கின்ற பாவம். கலக்குமா? மாற்றிவிடுமா? இல்லையப்பா. அப்படியான ஒரு நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கஃபார் என்ற திருநாமத்திலே பனாவான நிலை. அந்த நிலையில் அவர்கள் பேசிய பேச்சு சரிதான். இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய நிலை என்று நான் சொன்ன நிலையிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்னும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான 3 நிலைகள் இருக்கின்றன என்பதை ஹதீஸ்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. ஹதீஸ்கள் தரக்கூடிய விளக்கத்தின் ஆதாரத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் இப்படியான 3 நிலைகளிலும் இருந்து பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். وَإِنَّهُ لَيُغَانُ عَلَى قَلْبِي وَأَسْتَغْفِرُ اللَّهَ كُلَّ يَوْمٍ 100 مرة. இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார், என்னுடைய கல்வில் கரல் பிடிக்கிறது. இன்னஹு லயுகானு அலா கல்வி, என்னுடைய கல்வில் கரல் பிடிக்கிறது. வஅஸ்தக்ஃபிருல்லாஹ குல்லி யௌமின் 100 مرة. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன், கல்விலே கரல் பிடிக்கின்ற காரணத்தினால். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கல்வில் கரை பிடிக்குமா? அந்த கல்வில் பாவம் ஏற்படுமா? அந்த கல்வில் திரை ஏற்படுமா? இல்லை. திரைக்கு இடமில்லை, பாவத்துக்கு இடமில்லை அந்த புனிதமான கல்விலே. அப்படியானால் என்னுடைய கல்வில் கரை படுகிறது என்று சொன்னார்களே, எதை குறிப்பிட்டார்கள்? அதற்காக பாவ மன்னிப்பு கோருகிறேன் என்று சொன்னார்களே, எதை பாவம் என்று கருதினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது நிலை தஆலாவுடைய தாத்தில் பனாவாகி அந்த ஒளி பேரொளியை பருகி அந்த பேரொளியால் தாக்கப்பட்டு கிடக்கின்ற நிலை. அந்த நிலையில் ஒன்றுமே புரியாது. ஏன்? கடுநெருக்கம். கடும் நெருக்கம் பொருளை காட்டாது. கடும் ஒளியை பார்க்கின்ற பொழுது கண் தான் மங்கிவிடுமே தவிர, பார்வை தான் மங்கிவிடுமே தவிர அந்த பொருளை சரியாக பார்க்க முடியாது. 5000 பவர்லே ஒரு பல்பு போடப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்த்தாலும் பிறகு பார்க்கும் இடமெல்லாம் இருளாகத்தான் எங்களுடைய கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். ஷித்தத்து நூரி உல்மத்து, கடு நெருக்கம் திரை. ஷித்தத்துல் குர்பி ஹிஜாப், கடு நெருக்கம் திரை, கடும் ஒளி இருள். இது தத்துவம். கடு நெருக்கம் திரை. ஒரு வஸ்து எங்களுக்கு கடுமையாக நெருங்கி இருக்குமானால் அது திரை என்றால் தெரியாது. கண் மணிக்கு, கண் விழிக்கு இமை மிக நெருங்கி இருக்கிறது. அதனால் கண்ணுக்கு இமை தெரியாமல் இருக்கிறது. காற்று கண்ணுக்கு மிக நெருங்கி இருக்கிறது. அதனால் காற்று கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு வஸ்து பார்வைக்கு மிக நெருங்கி இருந்தாலும் தெரியாது, மிக தூரப்பட்டிருந்தாலும் தெரியாது. அல்லாஹ் மிக நெருங்கி விடுகிறான். இந்த முதலாவது கட்டத்தில் மிக நெருங்கி விடுகிறான். அது வேறொளி. அந்த ஒளியை பார்த்து
மயங்கி போய் கிடக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பேரொளியின் சுடர் தன்னுடைய உள்ளத்தை மூடும் பொழுது அதை கரை என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வில் பாவம் என்ற கரை படரவில்லை, பாவம் என்ற இருள் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வை கவ்வவில்லை. அவருடைய கல்வில் படர்ந்தது எது? ஒளி. ஒளி படர்ந்தாலும் அதுவும் திரைதான். இருள் படர்ந்தால் அது திரையாக இருப்பது போல் ஒளி படர்வதும் திரைதான். காரணம் என்ன? கடும் ஒளி ஏற்படுகின்ற பொழுது ஒரு வஸ்துவை பார்க்க முடியாது. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறைவா இந்த நிலையிலிருந்து என்னை சற்று இறக்கு. முதலாவது கிரேடிலே நிற்கின்ற நேரத்தில் ஒளியால் நான் மூடப்பட்டு விடுகிறேன், ஒன்றுமே புரியவில்லை. அந்த நிலையிலிருந்து சற்று என்னை இறக்கு, அதற்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், என்னை கீழே தள்ளிவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படியான ஹதீஸ்களை, இப்படியான பொன்மொழிகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நிலை என்று நான் குறிப்பிட்டேனே, அந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதே நேரத்தில் களவெடுத்தாலும் சரி, விபச்சாரம் செய்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவன் சுவர்க்கம் புகுந்து விட்டான் என்று தெளிவாக சொன்ன நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமான் கொண்டு விபச்சாரம் செய்த சஹாபியை கல்லறிந்து கொல்லுமாறு ஏவினார்கள். மதீனாவிலே ஒரு சஹாபி விபச்சாரம் செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே முறையிட்டார்கள். யார் அந்த சஹாபி என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருங்கிய நண்பர் தான். ரசூலுல்லாஹ்விடத்திலே கலிமா சொல்லி ஈமான் கொண்ட ஒரு சஹாபி எவ்வளவு புனிதமானவர், எவ்வளவு அந்தஸ்தை பெற்றவர். தவறிவிட்டார், சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ன சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவரை பிடித்து கல்லறைந்து கொல்லுங்கள் என்றார்கள். நண்பன் என்று பார்க்கவில்லை, தன்னுடைய சஹாபி என்று பார்க்கவில்லை, கொல்லுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் அவரை பிடித்து குழி தோண்டி இடுப்பு வரை அவரை நட்டி வைத்துவிட்டு கல்லால் அடித்தார்கள், எறிந்தார்கள். வேதனை தாங்க முடியாத அந்த சஹாபி, குழியில் இடப்பட்டிருந்தவர் வெளியேறி ஓட ஆரம்பித்தார். சஹாபாக்கள் விரட்டி போனார்கள். மதீனாவிலே இன்று ஜன்னத்தில் பகியா இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் ஹர்ரா என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் வைத்துத்தான் சஹாபாக்கள் இவரை விரட்டி பிடித்தார்கள். அங்கேயே வைத்து கல்லறைந்து கொன்று விட்டார்கள். யாரு? சஹாபி. ஏன் இவருக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை? விபச்சாரம் செய்தாலும் சரியே, திருடினாலும் சரியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் போதும் சொர்க்கத்திற்கு போய்விட்டான் என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன சஹாபியை கல்லறிந்து கொல்லுமாறு பணிக்கிறார்கள். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். எந்த இடம்? முதலாவது இடத்தில் நின்று, மேலான மாடியிலே நின்று, முதலாவது மாடியில் நின்று அப்படி சொன்ன நாயகம் மூன்றாவது மாடிக்கு வந்து விட்டார்கள். சிருஷ்டிகளை காணுகிறார்கள். மார்க்க சட்டம், ஏவல் விலக்கல் என்பது மூன்றாவது நிலையில் தான் இருக்கிறது. முதலாவது நிலையில் இல்லை, இரண்டாவது நிலையிலும் இல்லை, மூன்றாவது நிலையில் தான் சிருஷ்டிகளை காணுகிறார்கள். அதனால் கல்லறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். மூன்றாவது கட்டம், களவெடுத்தவனின் கையை வெட்டினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? திருடினாலும் சரி சுவர்க்கத்துக்கு போய் விடுவான் கலிமா சொன்னவன் என்று இருந்தால் என்று சொன்ன நாயகம் இங்கே திருடனின் கையை வெட்ட வேண்டுமா? வெட்டினார்கள். ஏன்? அவ்வாறு சொன்னது முதலாவது நிலை. இவ்வாறு செயல்படுவது மூன்றாவது ஹால், மூன்றாவது மகாமுக்கு வந்து இப்படி செயல்படுகின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று நிலைகள் இருக்கின்றன. இந்த நிலைகளை நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இதையெல்லாம் எதற்காக சொன்னேன்?
நான் வாசித்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதற்காகத்தான். இந்த 3 நிலை ரசூலுல்லாவுக்கு சொந்தமான நிலையா அல்லது ஏனைய நபிமார்களுக்கும் அவுலியாக்களுக்கும் குத்துபுமார்களுக்கும் ஏற்படக்கூடிய நிலையா? ஏற்படும். அவுலியாக்களுக்கும் இந்த நிலைகள் இருக்கின்றன. ஹக்குடைய தாத்தில் மட்டும் பனாவாகி கிடக்கும் நிலை, ஹக்குடைய தாத்துடன் அவருடைய அஸ்மாஸ்மாத்துக்களையும் சேர்த்து பனாவாகி கிடக்கும் நிலை, சிருஷ்டிகளை மட்டும் பார்க்கும் நிலை. இந்த 3 நிலையும் அவுலியாக்களுக்கும் இருக்கிறது. முதலாவது நிலையில் அவுலியாக்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள்? ரசூலுல்லாஹ் பேசினது போல சட்டம், ஏவல், விலக்கல், ஷரியத், மார்க்கம் என்பதெல்லாம் முதலாவது நிலையிலும் 2வது நிலையிலும் இல்லை, 3வது நிலையில் தான் இருக்கிறது. ஏனில்லை? சிருஷ்டிகள் தென்பட மாட்டார். குத்துபு நாயகம் சொன்னார்களே, அரல் கௌன கர்தலத்தின், இந்த பிரபஞ்சத்தை ஒரு எள்ளை போல் நான் பார்க்கின்றேன் என்றார்கள் குத்துபு நாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. பிரபஞ்சத்தை ஒரு எள்ளை போல் பார்க்க முடியுமா? முடியாது. இந்த பிரபஞ்சத்தை என்னுடைய கையிலே எள்ளை வைத்து உருட்டுவது போல் உருட்டுகிறேன் என்றார்கள் குத்துபு நாயகம். செய்ய முடியுமா? எந்த நிலை? முதலாவது நிலை அத்தாலாவுடைய தாத்தில் ஃபனாவாகி ஐக்கியமடைந்து இரண்டற்ற ஒன்றித்த நிலை. ஹக்கு பேசுவான். குத்துபு நாயகம் பேசுவதில்லை, ரசூலுல்லாஹ் பேசுவதில்லை, ஹக்கு பேசுகிறான். அந்த நேரத்திலே அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் கடுகன கைக்குள், அண்ட கோடிகளுமோர் கடுகன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடுங்கரங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், மண்டல தண்டரை அழைத்தருகிருத்தியே வைத்து விளையாட வல்லீர், மண்ணகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடியில் 7 கடலை புகட்டி கலைக்கு விளையாட வல்லீர், கருதறிய சித்தலாம் வல்ல நீர் அடிமையன் கண்முன் வரிசித்தில்லையோ, நண்டளந்திடு நாளியாவனோ தேவரீர் நல்லடிக்கலாக்கியும் நற்குணம் குடிகொண்ட பாட்சாவான ஒரு நாதன் மொழித்தீனே. குத்துபு நாயகம் சொன்னதை மஸ்தான் சாஹிப் அப்பா சொல்லி காட்டுகிறார். அண்டமோடிகளும் ஓர் பந்தன கைக்குள் அடைக்கி விளையாட வல்லி, பிரபஞ்சம் அனைத்தையும் பந்து போல் உருட்டி கைக்குள் வைத்து விளையாடுகிறீரே, நான் விளையாடுகிறேன் என்றார்கள் குத்துபு நாயகம். அதைத்தான் இவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்டித்த கடுகில் 7 கடலை, கடுகு எவ்வளவோ சிறியது, கடல் எவ்வளவோ பெரியது. அந்த சிறிய ஒரு கடுகுக்குள்ளே 7 கடலையும் நுழைத்து விளையாடுகிறீரே. குத்துபு நாயகம் அப்படி சொன்னார். நான் 7 கடலையும் ஒரு கடுகுக்குள்ளே நுழைத்து விளையாடுகிறேன் என்றார்கள். முடியுமா? ஒரு கடுகுக்குள் 7 கடலை நுழைப்பது எப்படி? அல்லாஹ்வுக்கு முடியுமா? முடியாதா? அல்லாஹ்வுக்கு முடியும். அதே குத்துபு நாயகத்துக்கு முடியும். எப்போது? முதலாவது நிலை. இந்த அந்தஸ்து, இந்த மர்த்தபா தாத்திலே பனாவாகி இரண்டற்ற ஒன்றித்த நிலை. இந்த நிலையிலே அப்படி சொல்வார்கள். அது பெரிய காரியம் அல்ல. அரல் கௌனக ஹர்தலத்தின், ஒரு கடுகை போல் உலகத்தை பார்க்கிறேன் என்றார்கள் குத்துபு நாயகம். அது மட்டுமா சொன்னார்கள்? குல்லு குதுபி யதூபு பில் பைத்தி சபா வ அனல் பைத்து தாயிஹும் பிஹியாமி. மக்கத்துக்கு போய் ஹஜ் செய்கிறார்கள் எத்தனையோ பேர், அங்குள்ள காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள் 7 முறை எத்தனையோ பேர். குல்லு பைத்தி யதூபு குல்லு குதுபி யதூபு பில் பைத்தி சபா. அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள குத்துபுமார்கள் கூட மக்காவுக்கு போய் காபத்துல்லாவை தான் 7 முறை தவாப் செய்கிறார்கள். அனல் பைத்து தாயிஹும் பிஹியாமி. மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா நான் தான் பகதாதிலே இருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய குடிலை தான் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவை சுற்றவில்லை. அனல் காபா, நான் தான் காபா என்றார்கள் குத்துபு நாயகம் முஹித்தீன். எந்த இடத்திலே என்று பேசினார்கள்?
மூன்றாவது இடத்திலே நின்று பேசினார்களா? இரண்டாவது இடத்திலே நின்று பேசினார்களா? முதலாவது நிலை என்று நான் சுட்டிக்காட்டினேனே, தன்னை மறக்கும் நிலை. சகல சிருஷ்டிகளையும் காணாமல் ஹக்கை மட்டும் பார்க்கும் நிலை. அவனில் ஐக்கியப்பட்டு இரண்டற்று ஒன்றித்த நிலை. அந்த நிலையில் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். இது அவுலியாக்களாலும் சாத்தியமாகக்கூடிய விஷயம்தான். அடுத்தபடியாகத்தான் நான் எடுத்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்ல நான் வருகிறேன். ஆனால் நேரம் நின்றுவிட்டது. எனவே இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த ஹதீஸ் வந்தால் அதற்கு விளக்கம் சொல்லலாம். இதே அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த ஹதீஸ். நபியுல்லாவே, தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டாம் என்று எங்களை தடுக்கிறீர்கள், நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறீர்களே என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லஸ்து கஅஹதின் மின்கும், உங்களில் எவரை போன்றவனும் அல்ல நான். எங்கிருந்து பேசினார்கள்? முதலாவது நிலை தஆலாவில் முழுக்க முழுக்க ஃபனாவான நிலை. அந்த நிலையில் இருந்து சொன்னார்கள், உங்களை போன்றவர் அல்ல. நான் இருக்கிறேன், எனக்கு அவனே லீ முத்இமு யுத்இமுனி வசாகி யஸ்தீன், அவனே எனக்கு உணவு தருகிறான், அவனே குடிக்க தருகிறான். நான் குடித்துக் கொண்டும் உணவு சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கிறேன். அதே நேரம் விசால், தொடர்ச்சியாக நன்கு பிடித்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? சுவர்க்கத்து சாப்பாட்டை சாப்பிட்டால் நோன்பு முடியாது. இந்த துன்யாவில் உள்ள சாப்பாட்டை சாப்பிட்டால் நோன்பு முடியும். சுவர்க்கத்து சாப்பாட்டை சாப்பிட்டால் நோன்பு முடியாது. எவ்வளவு பெரிய சாப்பாடை சாப்பிடலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிக்குள் போவார்களாம். சாப்பாடுகள் நிறைய வைக்கப்பட்டிருக்குமா, எடுத்து சாப்பிடுவார்கள். எங்கிருந்து வந்த சாப்பாடு? சுவர்க்கத்து சாப்பாடுகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்து சாப்பாடு இறக்கப்பட்டு அவன் அதை சாப்பிட்டால் ஃபர்லான நோன்பு பிடித்திருந்தாலும் சரி, சுன்னத்தான நோன்பு பிடித்திருந்தாலும் சரி, அது முறிந்து விடாது, அது பாத்திலாகாது. சுவர்க்கத்து சாப்பாட்டுக்கு இப்படியான ஒரு விசேஷம் இருக்கிறது. இதில் இன்னும் விளக்கம் இருக்கிறது. நேரம் நீண்டுவிட்டது என்பதற்காக நான் உங்கள் மத்தியிலே சுருக்கிக் கொள்கிறேன். இந்த ஹதீஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நிலைகளில் முதலாவது நிலை என்று கருதப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்து பேசிய ஹதீஸே ஆகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வினுடைய பேச்சின் ஆழத்தை இவ்வளவுதான் என்று எவராலும் மற்றிட்டு வரையறுத்து கூறவே முடியாது. அது பரந்து விரிந்த சமுத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவரால் அள்ளக்கூடிய அளவு அள்ளி எடுத்துக் கொள்ளலாம். காத்தான்குடியில் உள்ள அத்தனை பேரும் இந்த கடலிலே போய் நீரை எடுத்து வருவதனால் கடல் வற்றி விடுமா? இல்லை. ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் உள்ள பாத்திரத்துக்கு ஏற்றவாறு நீரை அள்ளி வரலாம். அதனால் கடல் வற்றி விடுவதில்லை, குர்ஆன் வற்றி போவதில்லை, ஹதீஸ் வற்றி போவதில்லை, ஞான விளக்கங்கள் வற்றி போவதில்லை. அவை நாளுக்கு நாள் ஊறி ஊறி சுரந்து வரக்கூடிய தத்துவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவரால் அள்ளக்கூடிய அளவு அள்ளிக்கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்று 8ஆம் இரவாக இந்த திருச்சபையிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மஜ்லிஸ் இன்னும் பல நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றன. நீங்கள் அனைவர்களும் அசரிலிருந்து இஷா வரைக்கும் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாது போனாலும் இஷாவுக்கு பின்னால் சொல்லப்படுகின்ற ஹதீஸ்களின் தத்துவங்களை, ஞான விளக்கங்களை கேட்டு நல்வழி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இஷாவுக்கு பின்னால் வந்து இங்கு சமூகம் கொடுத்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய துஆ பரக்கத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் புனித புகாரி மஜ்லிஸ் 8ஆம் நாள் இரவு ஆற்றிய ஆன்மீக உரையினை இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டீர்கள். இனி இருக்கின்ற இடைவெளியை நிரப்பும் முகமாக மௌலவி ABM மர்சூக் ரப்பானி அவர்கள் பாடும் இஸ்லாமிய இறைஞான கீதம் அல்லாவும் அவன் படைப்பும் வேறா. அல்லாவும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்ல
கல்விலே மானில்லை, இவர் நரகின் இல்லை, ஆத்மார்த்த ஞானம் இல்லை, இவர் வேஷம் போட்டு ஆடும் நடிகனே. பூச்சாண்டி செய்து புகழ் தேடி அலையும் இவன் நிலை என்னாகுமோ? அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்லுவார்? அண்ணல் நபியின் அடியொற்றி வந்தே குமரின் பிடியில் உள்ளார். இது ஒளிந்திட வேண்டும், நல்லீமான் தெளிந்திட வேண்டும், புது ஒளி பெற வேண்டும், பொதுநிலை மாறிட வேண்டும், முது வயதின் இடையில் ஞான வழியிலே வேறெந்த வேரை வேரோடு நீக்கி வணக்கங்கள் செய்வோமே நாம். அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்லுவார்? உலமா சபையோ உலகே வந்தாலும் உண்மையினின்று நாம் மாறமாட்டோம். இறைமறையேயும் வாழ் எதிர்கொண்டு யுத்தம் செய்வோம். நிறை நபி மொழி உண்டு, எம் நெஞ்சில் தக்குவா உண்டு, இறைமை ஞானத்தேன் என்றும் பருகவே. அக்கனை காட்டும் இறைஞான வழியில் கால் வைக்க துணிந்து விட்டோம். அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா,